கைஸ் இப்போ வரைக்கும் நம்ம சிஎஸ்கே ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸில் யாரெல்லாம் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம தலை தோனி அவரோட டிஷர்ட்டில் வந்து அந்த ரிட்டைர்மெண்ட்டுக்கான ஹிண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ அதுவும் என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அப்போ இந்த வீடியோக்குள்ளே இருக்கணும்னா செலக்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வரைக்கும் யாரெல்லாம் சிஎஸ்கே ப்ராக்டிஸ் செக்ஷன் வந்து ஜாயின் ஆயிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ஸ்னு எடுத்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் ஆனவர் வந்து நம்ம ரசல். ஸோ அதுக்கப்புறம் ஃபீல்டிங் கோச் வந்து நம்ம ராஜீவ்குமார் வந்து வந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்டான டாம் சைமேக் வந்து வந்தார். ஓகே கே, ஸோ இப்போ வந்து பிளேயர்ஸில் வந்து யார் ஃபஸ்ட்டு ஜாயின் ஆனா அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் ஆனவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேக் ரஷீத். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வன்ஷ் பேடி வந்து ஜாயின் ஆனார். அதுக்கப்புறம் நம்ம கமலேஷ் நாகர்கோட்டியும் வந்து ஜாயின் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பவர் பிளேவே இவரை நம்பி தான் இருக்குன்னு சொன்னேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அது யாருன்னா நம்ம கலீல் அகமதும் வந்து ஜாயின் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ராமகிருஷ்ணா கோஷ் வந்து ஜாயின் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம முகேஷ் சௌத்ரி, அதுக்கப்புறம் நம்ம அன்ஷுல் கம்போஜ் வந்து ஜாயின் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் தான் நம்ம கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட். எஸ், நம்ம ருத்துவும் வந்து ஜாயின் ஆகிட்டார் அவரோட ப்ராக்டிஸ் செஷனில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குர்ஜனப்தீப் சிங், அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ரே சித்தார்த்தும் வந்து ஜாயின் ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நேற்று மதியானம் வந்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்தவர் தான் நம்ம தலை தோனி. எஸ், அவர் வந்து நேற்று ஏர்போர்ட்டில் இருக்கும்போதே ஒரு சில ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் வந்து லீக் ஆச்சு. ஸோ அதே மாதிரி நேற்று மதியானம் வந்து அவரோட டென் கம்மிங்கை வந்து அடைஞ்சார். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு சில பிளேயர்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுவும் இன்றைக்கி மெயினாக அஸ்வின் வந்து டென் கம்மிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாவது பிளேயர்ஸ் வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக அப்லோட் பண்ணுறேன், அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கே, ஸோ இப்போ வந்து நம்ம தலை தோனி போட்டிருந்த இந்த டிஷர்ட்டில் அவரோட ரிட்டைர்மெண்ட்டுக்கான ஹிண்ட் இருக்குனால ஸோ அதை பற்றி இப்போ வந்து பார்ப்போம். ஸோ பேசிக்காக அது வந்து ஒரு மோஸ் கோட் அவர் வந்து டிஷர்ட்டில் போட்டிருக்குது. ஸோ அந்த கோடை வச்சு பார்த்தோன்னா ஸோ ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் வந்து இருக்குது. ஸோ அதுவும் நம்ம தலை தோனி போட்டிருந்த இந்த டிஷர்ட்டில் இருக்க டாட்ஸ்லாம் வச்சு பார்த்தோன்னா ஸோ ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றதா வருது. ஸோ இது வந்து அவர் வந்து அவரோட ரிட்டைர்மெண்ட்டுக்கான ஒரு ஹிண்ட்டாக கொடுக்குறாரா அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ மேபி இன்னும் 3 months தான் அவரை வந்து நம்ம வந்து ஆன் ஃபீல்டில் வந்து பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஐபிஎல்லை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்ப்போம். ஸோ கெட்டடி கைஸ், ஸோ அவரோட ரிட்டைர்மெண்ட்டுக்கான ஸ்டேஜ் வந்து வந்துடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரோட டிஷர்ட்டை பற்றி? உண்மையிலே இது வந்து அவரோட லாஸ்ட் சீசனா அப்படின்றத பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அப்போ இந்த வீடியோ லைக்னா செலக்ட் பண்ணுற மறக்காமல் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இன்னும் வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ்.